ஃபார் அஜித் குமார் ஒரு நார்மலான மனுஷங்க. என்னன்னா அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகுது, அவர் 29 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னோட தம்பி மாதிரிங்க. நம்ம வீட்டில் இந்த ஒரு விஷயம் நடந்தா எப்படி பதறுவோம், எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு. இது வந்து வேற ஒரு ஊர்ல வேற ஒரு குடும்பத்துக்கு வேற ஒரு நபருக்கு நடந்ததுனால அதோட சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியல. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் மட்டும் நம்மளுக்கு போதாதுங்க. இதுக்கான நீதி அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கணும். காவல்துறையை வந்து நம்ம பெருசா நம்புறோம், நிறைய விஷயங்கள்ல நம்புறோம். நிறைய காவலர்கள் நல்லவங்க இருக்காங்க, நிறைய காவலர்கள் இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. காவல்துறை மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஆனா பண்ற ப்ராப்ளம் இல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மரணம் ஏற்பட்டா அதுக்கான நீதியே இருக்குல்ல, இல்ல அதுக்கான தண்டனை இருக்குல்ல, அது ரொம்ப சிவியரா இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா இதுக்கு மேல்பட்டு லாக்அப் டெத்ன்னு கூட இதை சொல்ல முடியாது. இதுக்கு பேர் இல்லீகல் கஸ்டடி. ஏன்னா அரெஸ்ட் பண்ண அஜித் குமாரை அவங்க போலீஸ் ஸ்டேஷனே கூட்டிட்டு போகாம வேற ஒரு இடத்துல வச்சு அடிச்சதுனால இறந்திருக்காருங்க. லாக்அப் டெத்ன்றது கம்ப்ளீட்டா விசாரணையின் போது லாக்அப்ல இல்ல போலீஸ் ஸ்டேஷன் பெர்மிசஸ்ல இறந்திருந்தா அது மட்டும்தான் லாக்அப் டெத்தா கன்சிடர் பண்ண முடியும். இட்ஸ் இல்லீகல் கஸ்டடி, கரெக்டான டேர்ம் அப்படின்றது இல்லீகல் கஸ்டடி. ஸோ இவர் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. அஜித் குமார்ன்றவர் யாருங்க? ஏதோ ஒரு ஊர்ல தந்தையை இழந்து ஒரு பெரிய பையனா இல்ல ஒரு மூத்த பையனா தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல கோயில்ல வேலை செய்யற ஒரு சாதாரண எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம இல்ல பெரிய பெரிய அதாவது நிதி பேக்கப்பும் இல்லாம பண பின்புலன்னு சொல்லுவாங்களா அதுவும் இல்லாம நார்மல் லைஃப் லீட் பண்ற ஒரு பையன், அவ்வளவுதான். அவரை பத்தின ஒரு பேக்ரவுண்ட் இவங்க ஏதாவது திருடன் அப்படின்ற ஒரு பட்டமே நீங்க ஃபியூச்சர்ல கட்டினா கூட அவர் மேல இதுக்கு முன்னாடி எந்த கேஸும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி திருட்டு வழக்கு இல்லைன்னா வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ண வழக்கு இல்ல வந்து கோயில்ல வந்து ஏதாவது தேவையில்லாம பண்ண இது மாதிரிலாம் எதுவுமே அவர் மேல கம்ப்ளைண்டே கிடையாது. ஸோ இன்னுமே எதுவுமே நிரூபிக்கப்படலை. பட் அஜித் குமார் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நார்மலா ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம இப்ப இறந்துருவோம், அதுவும் போலீஸ் கஸ்டடியில இறந்துருவோம் அப்படின்னு வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கண்டிப்பா வேணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் நம்ம போலீஸ் கிட்ட பேசும்போது ஒரு நார்மலான ஃப்ரெண்ட்லியான ஒரு மென்டாலிட்டி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா நல்லா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனாலே நம்மளுக்கு பயம் வருது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நம்மளை அணுகுவாங்க அப்படின்ற ஒரு பேசிக் பயம் இருக்கு பார்த்தீங்களா. இன்ஃபேக்ட் அது எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை வந்து கண்டிப்பா வந்து மாத்தியே ஆகணும். அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸும் எடுத்தே ஆகணும். இப்ப அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் பேசும்போது இன்னும் நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸோட தான் நான் பேசுறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம என்ன நடந்தது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான நியூஸ், கிரிட்டிக்கல் நியூஸ், அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நிறைய விஷயம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பெல்லாம் பதறுது. இந்த ஒரு 2-3 நாளா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சாத்தான்குளம் 2020 வந்து சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் இவங்களை வந்து லாக்அப் டெத்ல ஆனது போது கேட்கும் போது அந்த விஷயம்லாம் எப்படி தெரியுமா பதறிச்சு. அதாவது நம்ம வீட்டில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தாங்க அந்த பதற்றம் இல்ல அந்த ஒரு அணுகுமுறையை நம்ம கிட்ட மாறும். அன்டில் தென் ஒரு நியூஸா பார்க்கும்போது கண்டிப்பா மாறாது. ஏன்னா வேற ஒருத்தருக்கு நடந்தது நம்மளுக்கு நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் யோசிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் குற்றம் செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு மாட்டணும், இல்ல போலீஸ் நம்மளை விசாரிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல வேற யாரோ பண்ணிருக்கிறது நம்ம வந்து ஒரு சாட்சியங்கள் சொல்லும் போது கூட இல்ல, நம்மளுக்கான அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நினைக்கும் போது தான் பதறுது. ஸோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு விஷயம். 27 ஜூன் காலையில ஒரு 11 மணி போல வந்து சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில திருப்பவனம் இங்க வந்து ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த காளி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்னு பேசப்படுது, சொல்லப்படுது. அந்த ஃபேமஸான கோயில்ல தான் இவர் வந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு பாதுகாவலரா ஒர்க் பண்றாரு நம்ம அஜித் குமார் அவர்கள். யூஸ்வலா இருக்க விஷயம் தாங்க. என்னன்னா இப்போ நம்ம எங்க போனாலும், இப்ப நீங்க கோயிலுன்னு இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் இல்ல, ஒரு நார்மல் வேலை, இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டல்ல கூட இல்ல ஒரு கார் எடுத்து விடுறீங்க இல்ல கார் பார்க்கிங் வந்து பின்னாடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 rupees கொடுத்தீங்கன்னா அவங்க முகத்துல இருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ
ஒரு 10 ரூபாய் அந்த மனுஷன் எடுத்து கொஞ்சமாச்சும் கைட் பண்ணாருப்பா. ஒரு 10 ரூபா கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க வந்த 2 பேரு, அவங்க பேர் என்னன்னா சிவகாமி, நிக்கிதா. சிவகாமின்றவங்க கொஞ்சம் வயசானவங்க, நிக்கிதான்றவங்க யங் டாக்டர். இவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ கோயிலுக்குள்ள வந்துட்டு அவங்கள வந்து கைட் பண்ணி கூட்டு போறதுக்காக அஜித்குமாரை அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வீல் சேர் வச்சு கொஞ்சம் கூட்டு போங்க, அந்த எண்டு வரைக்கும் கூட்டு போனோம், உள்ள வரைக்கும் கூட்டு போனோம் சாமி பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் ஏதோ 500 rupees வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க 100 rupees தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலா இருக்க டீலிங்க. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் காசு கொடுப்பாங்க, அவங்களோட நன்னடத்தையை பார்த்து, இல்லை அவங்க வேலை செய்யறதை பார்த்து, இல்லை எதுக்குனாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கிதா அவர்கள் வந்து காரை பார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்களா இல்ல இவர் கார் பார்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாரா அப்படின்றதெல்லாம் தெளிவா இன்னும் வந்து டீடைல் ரிப்போர்ட்லாம் வரல. ஸோ கார் வந்து அஜித்குமாருக்கு ஓட்ட தெரியாது. ஸோ பக்கத்துல இருக்க வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த மாதிரி காரை டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ வந்து கோயிலுக்குள்ள போயிருக்காங்க, சாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க, 1 செகண்ட் வெளில வந்திருக்காங்க. வெளியில வந்து திருப்பி கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்திருக்காங்க. கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்ட பிறகு வந்து நிக்கிதா கிட்ட வந்து அவங்க அம்மா சிவகாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ல வந்து நான் ஒரு 9 சவரன் நகை 2500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அது இப்ப காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ல எதுக்கு நகை வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, அவங்க கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க. ஸோ ஸ்கேன் சென்டருக்கு போறதுக்காக, ஸ்கேன் சென்டர்ல போனா உங்களுக்கு நார்மலா தெரியும், எம்ஆர்ஐ சிடி எது எடுத்தாலும் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது, மேபி மெட்டல் சம்பந்தப்பட்ட ஐட்டம்லாம் நிறைய போட்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, அது கார்ல வச்சிருக்கதா அவங்க சொல்லப்படுது. பட் இதுக்கு வந்து இன்னும் டீடைல்டு ப்ரூஃபும் கிடையாது, எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கம்ப்ளைண்ட். அவர் அஜித் எடுத்தாரா அப்படின்றது கூட இன்னும் தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கார்ல வச்சிருக்காங்க, அதை கார்ல காணும். ஸோ போனவங்க திருப்பி வந்து கோயிலையே கேட்டிருக்காங்க, அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கார்ல வச்சிருந்த நகை காணும், அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபாய் பணம் காணும் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அஜித்குமார் காரை எடுத்துட்டு போய் டிராப் பண்ணல, அவரோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மத்தியில என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யூஸ்வலா ஒரு நகை காணாம போயிடுச்சு, பணம் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுதான் வந்து சிவகாமியும் நிக்கிதாவும் போயிட்டு அங்க வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல, நகை கிடைக்கல அப்படின்ற கரெக்டான ஆன்சர் வந்து கோயிலையும் கிடைக்கல, அஜித்குமார் கிட்டையும் கிடைக்கலன்னு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 27ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையில வந்து டெம்போல அஜித்குமார், அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி, அவங்க வீட்டுல இருந்த ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி போயிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டெல்லாம் செக் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஜுவல் இருக்கா இல்லையா அப்படின்னு. இது வரைக்கும் வந்து போலீஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்காங்க. பட் இவர் பேர்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணல ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம அவரை ரெக்கவர் பண்ணி கூட்டு போயிருக்காங்கல்ல, கூட்டு போன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது. இதுதான் இவங்க இந்த வழக்குல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையே, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க ஒரு எந்த ஒரு மர்டர் கேஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு கொலை இல்ல எந்த மாதிரி ஒரு கேஸா இருக்கட்டும், ஒரு அக்யூஸ்ட நீங்க அரெஸ்ட் பண்ண உடனே கூட்டு போக வேண்டிய மெயின் இடம் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம், அதுக்கப்புறம் ரிமாண்ட்ல எடுப்பீங்களோ இல்ல அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற காவல்ல எடுப்பாங்களோ, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். பட் இங்க நடந்ததே வேற. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் லைக் சேச்சேரி ஏரி, பஸ் டிப்போ பேக் சைட், அப்புறம் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், இந்த மாதிரி பல இடத்துல அவரும் அவர் ரிலேட்டிவ்ஸையும் வச்சு அடிச்சிருக்காங்க. நகை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இதுல என்னன்னா, இந்த டெம்போல ஏறி போறாங்கல்ல, ஏறி போகும்போதே இல்ல அஜித் அவர்களோட தம்பியை அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறதா அஜித் அவர்கள் தம்பியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது இல்ல, அந்த ஃபேஸ்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல ஒரு விரக்தி இல்ல ஒரு கோபம்லாம் இல்லைங்க, ரொம்ப பாவமா சொன்னாங்க. ஏன்னா பக்கத்துல வந்து அவங்க அம்மா நிக்கிறாங்க, ஏங்க உயிரோட கூட்டு போன பிள்ளைய இப்படி பணமா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வந்து புலம்புறாங்க. ரியாலிட்டி என்ன நடந்திருக்கு? உங்க புள்ள இறந்துட்டாரு. ஒரு திருட்டு பட்டமே இருக்கட்டுமே உங்க புள்ள மேல, இருந்தாலும் இறந்துட்டாரு. அந்த இறப்பு அப்படின்றது யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. இப்ப வந்து 6 பேர் கொண்டாங்கல்ல, 6 பேர் போட்டு அடிச்சாங்கல்ல, அவங்க வீட்டுல யாராவது ஒரு புள்ளையோ பொண்ணையோ வந்து அந்த இடத்துல போட்டு அடிச்சிருப்பாங்களா, இல்ல வழியில துடிக்கும் போது இல்ல தண்ணி கொடுக்காம விட்டுருப்பாங்களா அப்படின்றதான் நிறைய பேரோட கேள்வி. ஏன்னா இது ஒரு ஹியூமனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் கூடங்க.
லாக்அப் டெத் அப்படின்றது ரெகுலரைஸ் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. லாக்அப் டெத் அப்படின்றது கம்மியாகணும். அதாவது விசாரிக்கப்படும் போது இல்ல, விசாரணையில வந்து ரொம்ப சிவியாரிட்டி இருக்கணுமே தவிர அவங்களுக்கு நம்ம போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணா பயப்படணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணுமே தவிர, பாதிக்கப்படாதவங்களுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாலே ஒரு பயம் வருது இல்ல, அது கண்டிப்பா இருந்ததுன்னா வி ஆர் நாட் இன் டு த கரெக்ட் பாத் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு தெரியும் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கலாம். லைக் விசாரணை மூவி, அதுக்கப்புறம் வந்து ஜெய்பீம் பார்த்துருக்கலாம். ஸோ 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிலாம் டாலரேட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் டேஸ்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். மெரினா பீச்ல குளிக்க போயிருந்தேங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு இலசு இல்லை, அப்படியே வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டோம்ல, அந்த இடத்துல ஏன் மேலதான் மிஸ்டேக்கு. ஸோ தண்ணியோரம் நடந்து போயிட்டு இருந்தா குளிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தடவை சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்டி இருக்கும்ல, அந்த லட்டி வந்து இந்த காலுக்கு கீழே வந்து போலீஸ் அடிச்சாங்க ஒரு அடி. அது ஒரு வாரங்க, ஒரே ஒரு அடிதான் அந்த ஈரத்துல. ஒரு வாரத்துக்கு மேல அந்த இடம் ரெட்டு கலர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே ரெட்டு கலர்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஸோ ஒரே ஒரு அடிக்கே இந்த மாதிரி. ஸோ 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல 6 பேர் சேர்ந்து தனிப்படை காவலர்கள் அடிச்சா எப்படி இருக்கும், தே ஆர் த ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அடி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் அஜித்குமார் அவங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க. அப்படி அடிக்கும் போது அஜித்குமார் ஒரு கட்டத்துக்கு மேல பயம் வந்துருச்சு. அதாவது இவங்க அடிச்சு நம்ம இறந்துருவோமோ இல்ல ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வந்து நிறைய பேர் இருக்க இடத்துக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆமாங்க நான் தான் அந்த நகையை எடுத்தேன், நான் உங்களுக்கு எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், கோயில் வளாகத்துல ஆபீஸ் பின்னாடி நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து போலீஸ் கூட்டு போயிருக்காங்க. போலீஸ் கூட்டு போன உடனே கொஞ்ச நேரம் சர்ச் பண்ற மாதிரி சர்ச் பண்ணிருக்காரு. சர்ச் பண்ணிட்டு இல்லைங்க நான் இங்க வைக்கல, எங்க நீங்க உங்களோட அடித்தாங்காம நான் இறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறத்துல வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க, கோயில் வளாகத்திலேயே வச்சு அடிச்சிருக்காங்க மாட்டுக்கொட்டாயில. ஸோ மாட்டுக்கொட்டாயில இன்னும் அடிக்கவே அவர் வந்து தண்ணி கேட்டிருக்காரு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து சிறுநீர் போற இடத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கேட்டு 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விக்கல், மரண ஓலத்துல தாங்க விக்கல் வரும். ஒருத்தங்களுக்கு தண்ணி கிடைக்கல, அதுக்கப்புறம் அடிக்கிற அடி வலி தாங்க முடியல அப்படின்னும் போது அந்த டைம்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு மேல்பட்டு நம்ம வாழ்ந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்லைன்னு, அந்த மாதிரிதான் வந்து அஜித்குமார் தன்னுடைய உயிரை வந்து சனிக்கிழமை இழந்துட்டு இருக்காரு. ஸோ இமீடியட்டா பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துலயும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும், ஈவன் ஹி இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆர் எல்ஸ் பிரசிடென்ட், யாரா இருந்தாலும் இனிஷியலா கூட்டு போக வேண்டிய இடம் வந்து இஃப் இட் இஸ் அ கம்ப்ளைண்ட் இன் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் இன் அண்ட் அரௌண்ட் நீதிமன்ற காவல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கூட்டு போவாங்க. பட் அஜித்குமார் கூட்டு போகப்பட்ட இடம் வந்து ஒரு பிரைவேட் தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்க வந்து இல்லைங்க நாங்க இங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு, போற வழியிலேயே இறந்துட்டாரு அப்படின்றதுதான் அங்க தகவலே. இது எப்படின்னா கூட வந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவர் வர வழியிலேயே இறந்துட்டாரு அப்படின்ற பிறகு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னு அங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஹெச்ல, இந்த மாதிரி அஜித்குமார் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒருத்தங்களை கூட்டு போய் விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனே கூட்டு போகாம போற வழியில வேற வேற வெவ்வேறு இடத்துல வச்சு அடிச்ச பிறகு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா யாராவது சும்மா இருப்பாங்களா? ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் நிறைய பேர் ஒண்ணு கூடி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து டைரக்டா மேஜிஸ்ட்ரேட் வந்திருக்காரு. மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விசாரிக்கும் போது ப்ரெஷர் கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் சுத்தி இருக்கும், எதுவுமே நடக்காதுட்டு. இவர் இறந்த பிறகுதாங்க அங்க இருக்க எஸ்பிக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ், இந்த மாதிரி நாங்க அடிச்சதுல இவங்க இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்ன சொன்னாங்களா நம்மளுக்கு தெரியாது, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் உள்ள வரவே அந்த குடும்பத்து தரப்புல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு கண்டிப்பா இது சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள், இது சம்பந்தமா இருக்க நிறைய பேரை வந்து கடுமையாக தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதாங்க ஓவராலா என்ன நடந்தது. அதுக்கப்புறம் வந்து
போஸ்ட்மார்ட்டத்துக்காக லைவ் வீடியோ எடுக்கணும், அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் வீடியோவும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, வீடியோவும் எடுத்திருக்காங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். என்ன வேணாலும் இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே இந்த 27, 28, 29 ஜூன் நடந்த ஒரு விஷயங்க. இது 30ஆம் தேதி இதோட இன்டென்சிட்டி, இதோட சிவியாரிட்டி பயங்கரமாவே இந்த கேஸோட, ஏன்னா மீடியா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன மாதிரி யூடியூபர்ஸ் லைக் மீடியா நிறைய சேனல்ஸ் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆஷிஷ் ரேவந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த அந்த ஊரோட எஸ்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பிரபு, கண்ணன், மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன், இவங்க 6 பேரை எக்ஸாக்டா 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த அப்டேட்டோட சேர்த்து நான் வீடியோ பேசும்போது இன்னொரு அப்டேட் என்னன்னா, இதுல 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு நல்ல மூவ். கண்டிப்பா அரெஸ்ட் அப்படின்றது ஒரு நல்ல மூவ். அரெஸ்ட் அப்படின்றது நல்ல மூவா இருந்தாலும் இவங்க பேர்ல கொலை வழக்குல கைது பண்ணிருக்காங்கன்றது இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல மூவ். ஸோ இந்த இடத்துல ஒரு பாதி நீதி கிடைச்சதுக்கான ஈக்குவல் தாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஒரு பப்ளிக்க, அதாவது எல்லா போலீஸும் கிடையாதுங்க, நிறைய போலீஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. நீங்க பாத்துக்கலாம், இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல இருந்து கொரோனா காலத்துல இருந்து போலீஸ்ங்க உழைக்காத ஒரு உழைப்பே கிடையாது. அந்த மாதிரி உழைப்பாளர்கள்ல ஒரு சிலர் பண்ற ஒரு விஷயத்துக்காக இல்ல, மொத்த போலீஸையும் நம்ம வந்து பிளேம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்காக உதவி செய்யறவங்க அப்படின்ற ஒரு படிலாம் தாண்டி அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு நிறைய விஷயங்களுக்கு கொஸ்டின் செய்யப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 6 பேர்ல 5 பேரோட கைது வந்து, அது மட்டும் இல்லாம கொலை வழக்கு அவங்க மீது பதியப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பாதி நீதி கிடைத்ததுக்கான ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அஜித் குமாரோட அந்த ஒரு ஆத்மா வந்து அட்லீஸ்ட் ஒரு பாதி நீதி கிடைச்சது அப்படின்ற ஒரு இதுவோட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து அவங்க எடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஞாயிற்றுக்கிழமை காலையில போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோல வந்து 26 இடத்துல வெளியில இன்ஜுரிஸ், சிவியரான இன்ஜுரிஸ், அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ப்ளீடிங்ல இருந்து இன்டர்னல் கொலாப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல எதால அடிச்சிருக்காங்க, இல்ல எப்படி நடந்திருக்கு, உண்மையாலுமே அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்ற டீடைல் ரிப்போர்ட்லாம் இன்னும் வரல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இது மட்டும்தான் அப்டேட்டு. மக்கள் கருத்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லாக்அப் டெத் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத் இல்லை இல்லீகல் கஸ்டடி அப்படின்றது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படணும். அப்படின்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கணும். நம்ம மக்கள் மீது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆக்ஷன் சிவியரா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் போலீஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மீது ஆக்ஷன் சிவியரா இருக்கணும். அந்த ஆக்ஷன் வந்து ஃபர்தரா மற்ற போலீஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் இஸ் நாட் இனஃப், அரெஸ்ட் இஸ் நாட் இனஃப். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஹியூமனிட்டின்னு இருக்குல்ல, அந்த ஹியூமனிட்டியை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவங்களோட குடியுரிமையே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கருத்து தான். பட் பேஸ்ட் ஆன் த அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ போக போக தான் இந்த கேஸ் என்ன அப்டேட் அப்படின்றது தெரியும். இதை குறித்து வந்து அரசியல் களங்களில் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2020 வந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களோட அந்த லாக்அப் டெத்தை நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ சிவகார்த்திகேயன், அப்புறம் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அகேன்ஸ்ட் நின்னாங்க. பட் இதை பற்றி ஒரு ட்வீட்டும் போடலை, ஒரு விஷயமும் போடலை, இல்லை ஒரு அகேன்ஸ்டா ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு உணர்வு பூர்வமா ஒரு ட்வீட் போட்டாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அவர் ஏன் இதை பத்தி ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் பிரகாரம் என்னன்னா, நேத்திக்கு இதை பத்தி ஒரு தனியா ஒரு கூட்டம் கூடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கைது அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன்ஸ் ஆர் சிவியர், ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்ட் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எல்லாமே அஜித்குமார் அப்படின்றவருக்கு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும், கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மட்டும் போதுமா, நீதி கிடைச்சா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அஜித்குமார் அப்படின்றவர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ஒரு லோவர் கிளாஸ் பீப்புள். அவர் ரொம்ப வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுற ஒரு பையன். ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறார் அப்படின்னா அவரோட யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அவரோட வாழ்க்கை இதுக்கப்புறம் ஃபியூச்சர்னு அவரோட குடும்பத்தோட வாழ்க்கை, அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கணும். அந்த இழப்பீடு வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாழ்க்கை செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, நிறைய மக்களோட கோரிக்கையாகவும் நான் இது பார்க்கப்படுது. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து மக்கள் சைட்லேருந்து கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பணபலம் இல்லை வந்து ஒரு பதவி பலம் இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற இல்லாத ஒரு பையனை வந்து இந்த மாதிரி கேஸில் ஒரு 9.5 சவரன் நகை வந்து திருடிட்டாங்க, 2500 ரூபா பணம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் இன்ஃபேக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போய் அடிக்க முடியாத அளவுக்கு வெளியில் வச்சு அடிச்சிருக்காங்கன்னா, ஒரு விஐபி பர்சன் இல்லை வந்து ஒரு விஐபி ஃபேமிலி இல்லை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியில் ஒரு பையனோ பொண்ணோ இந்த மாதிரி கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்றது இன்னைக்கு நேற்று கேள்வி இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாவே இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இனிமேலாச்சும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கவர்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது தப்புக்கள் யாரு செஞ்சிருந்தாலும், குற்றங்கள் யாரு செஞ்சிருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டி போட முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடிலாம் மீடியா இல்லை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துனா கூட அதை நிறைய மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு மேல்பட்டு ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன நடந்தது, அந்த மாதிரிலாம் ஃபாலோ அப் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கண்ணோட்டமும் எல்லா தரப்பும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை தவிர்த்து இதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களோட லாக்அப் டெத்துக்கும் வந்து ஒரு சிவியரான மக்களுக்கு வந்து போலீஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரா மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு